ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவனுடைய சொந்த முயற்சியினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தினால் மட்டுமே ஒரு பாவி ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு மனிதனுடையதல்ல, அது தேவனுடைய ஈவாக இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய கிருபையாக இருக்கிறது. கலாத்திய மக்களுக்கு இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பவுல் அறிவித்தார். நாம் எல்லாருமே பாவிகளாக இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய நரகம். பாவத்தோடு மரிக்கிற எல்லாருமே நரகம் போவார்கள். ஆனால் உங்களுக்கு மீட்பு இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. எனவே நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம் அறிவிக்கிறது. இந்த சுவிசேஷத்தை பவுல் கலாத்திய மக்களுக்கு அறிவித்த போது அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாக கள்ள உபதேசம் சபைக்குள்ளே நுழைய ஆரம்பித்தது. கலாத்திய மக்கள் பின்மாற்றத்தில் போனதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், கள்ள உபதேசத்தை சார்ந்து கொண்டார்கள். அதனால தான் அவர் என்ன செய்கிறார்னா, ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் சுவிசேஷம் மட்டும்தான். எனவே அந்த சுவிசேஷத்தை நம்ம பாதுகாப்பது நம்முடைய கடமை, அதை உறுதிப்படுத்துவது நம்முடைய கடமை, அதை செயல்படுத்துவது நம்முடைய கடமை. அதனால தான் 6 அதிகாரத்தில் முதல் 2 அதிகாரத்தில் கிருபையின் சுவிசேஷத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணுங்கிறத அவருடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையின் அடிப்படையில் நமக்கு காட்டினார் பவுல். 2வது அதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத 3-4 அதிகாரத்தில் காட்டினார். 5ஆம் அதிகாரத்தை இப்போ நம்ம படிச்சுட்ருக்குறோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் கிருபையின் சுவிசேஷத்தை எந்த அளவுக்கு நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த 5ஆம் அதிகாரத்தில் இது வரைக்கும் நம்ம எத்தனை செய்தி கேட்டிருக்கிறோன்னா 3 செய்தியை கேட்டிருக்கிறோம். 1 முதல் 6 அதிகாரத்தில் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும். கிறிஸ்து நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்துருக்கார். சுயாதீனம்னா சுதந்திரம். நம்ம ஏற்கனவே அடிமைப்பட்டு இருந்தோம், பாவத்தில் அடிமைப்பட்டு இருந்தோம், பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சார்னா, சிலுவை மரணத்தின் மூலமாக அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி சுதந்திரவாளி என்கிறதான அந்த ஒரு சுதந்திரத்தை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார், அதில் கொடுத்துருக்கிறார். அதில் நம்ம என்ன செய்ய நிலைச்சிருக்கிறோன்னு சொல்லி இவர் என்ன செய்கிறார்னா பவுல் ஆலோசனை கொடுக்குறார் கலாத்திய மக்களுக்கு. அடுத்தது 7 முதல் 12 வசனத்தில் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக நம்மை தடை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் கள்ள உபதேசங்கள் நிறைய பேர் நம்ம இருக்கிறாங்க. நம்மை கடவுளோடு நெருங்கி அவருடைய சுதந்திரத்தில் நிலை நிற்காதபடிக்கு நமக்கு நிறைய தடைகள் காணப்படுகிறது. அந்த தடைகளை நம்ம எந்த அளவுக்கு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, அந்த பகுதியில் சொல்கிறார். அடுத்தது நம்ம பார்த்தோம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 இந்த வசனத்தில் கிறிஸ்துவ சுதந்திரமும் அதனுடைய எல்லைகளும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது சுதந்திரத்திற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார். சுதந்திரத்தை நம்ம தவறாக எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாது. சுதந்திரத்தினுடைய மேன்மையான ஒரு வெளிப்பாடு அன்பு தான். முதல்ல கடவுளிடத்தில் அன்பு செலுத்தணும், அடுத்தது பிறரிடத்தில் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இதை நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சில செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், விசுவாசியின் வெற்றியும் ஆவிக்குரிய யுத்தமும். ஆவிக்குரிய யுத்தம்னா என்னது? ஆவிக்குரிய யுத்தம்னா என்னது? யுத்தம்னா என்னது? சண்டை இல்லையா, போராட்டம். இது யாருக்கு உண்டு? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டு. அப்போ நம்ம போராடக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். நமக்கு போராட்டம் உண்டு, ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. ஆனால் இந்த போராட்டத்தில் நமக்கு ஜெயம் உண்டு, ஒரு நாளும் தோல்வி கிடையாது. நமக்கு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தில் ஒழுங்காக போராடணும்னா நமக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பானால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அது ஒரு பூங்கா மாதிரி அல்ல.
கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பூங்காய் அல்ல. பூங்கால்னா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அல்ல. புரியுதா? எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது ஒரு போர்க்காலம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். எதுக்கு? போராடுவதற்கு இருக்கிறோம். அதனால தான் கலாத்திய சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில், இந்த பகுதியில் விசுவாசிகளின் உள்ளத்தில் நடக்கும் ஒரு மாபெரும் போராட்டத்தை பவுல் என்ன செய்கிறாருன்னா விளக்குறார். இந்த 3 வசனத்தில் 5ஆம் அதிகாரம் 16 - 18 இந்த வசனத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் அவனுக்கு போராட்டம் இருக்கிறது, ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். இது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டாலும் அவனுக்குள்ளே இன்னும் எஞ்சியிருக்க பாவ சுபாவத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையே இருக்கிறதான போராட்டம். இந்த போராட்டம் யார் யாருக்கு போராட்டம்? ரட்சிக்கப்பட்டதான ஒரு விசுவாசிக்குள்ள 2 நபர்கள் இருக்காங்க. அந்த 2 நபர்களுக்குள்ளேயும் அந்த போராட்டம் என்ன செய்யும்? நடந்துக்கிட்டே இருக்கு. சரியா? அப்போ இந்த யுத்தத்தில், இந்த போராட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றியை நம்ம எப்படி பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். சரியா? இதில் 3 காரியங்கள் இருக்கிறது. சுருக்கமாக பார்க்க போகிறோம். 3 காரியங்கள் இருக்கிறது. 3 காரியத்தை இந்த பகுதி நமக்கு என்ன செய்யுதுன்னா விளக்குது. முதல்ல 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க ஒருத்தர். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னும்னா என்ன அர்த்தம்? பின்னும்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியாக சொல்கிற காரியம். தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே சுதந்திரம் நமக்கு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சுதந்திரத்தில் நீங்களும் நான் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். அந்த சுதந்திரத்துக்கு எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளை நம்ம என்ன செய்யணும்? தவறாக அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? போராடணுங்கிறத தொடர்ந்து பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றாலுங்கிறத சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். இப்போ இதில் 3 காரியங்கள் இருக்கிறது. 3 காரியத்தில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். கலாத்திய மக்களுக்கு பவுல் சொல்லுகிற ஆலோசனை. இவங்க யார் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட மக்கள். ரட்சிக்கப்பட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கள்ள உபதேசத்தினால பின்மாற்றத்துக்கு போகிற மக்கள். அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சுதந்திரத்தில் நிலைச்சிருக்கணும். ஆனால் அந்த சுதந்திரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும் அப்படின்றார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். சரியா? அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கணும் அப்படிங்கிறத இது எப்படி சொல்கிறாருன்னா, கட்டளையாக சொல்கிறார். நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இது கட்டளை. கட்டளைன்னா என்ன அர்த்தம்? நடந்து தான் ஆகணும். ஆவிக்கேற்றபடி ஒரு கிறிஸ்தவன் நடந்து தான் ஆகணும். கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். ஏன்? மாம்சீகத்தின்படி நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அழிவு நமக்கு இருக்குது. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தால் தான் உங்களுக்கு என்ன உண்டு? பிழைப்பு உண்டு. ஆவிக்கேற்றபடி நடந்தீங்கன்னா நீங்கள் பிழைச்சிருவீங்க. மாம்சீகத்துக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உண்டு? அழிவு உண்டு. அப்போ பவுல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மேலான ஆலோசனையை கட்டளையாக கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? பாவத்தோடு நீங்கள் போராடுவதை விட பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து நடப்பதே பாவத்தை வெல்லக்கூடியதான வழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவன் அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துடுறார். உள்ள வந்த உடனே ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதே போல் எஞ்சி உள்ள பாவத்தன்மையும் இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. அதாவது எஞ்சியுள்ள பாவத்தன்மை அது மாம்சீகத்தினுடைய காரியங்கள்.
மாம்சீகத்தினுடைய கிரியைகள் இதுவும் என்ன செய்யுது இருக்குது. அப்போ போராட்டங்கிறது எதுக்கு தான் போராட்டம்? பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த ரட்சிக்கப்பட்ட மாம்சீகத்தில் காணப்படுறான் இல்லையா, அதுக்கு 2 பேர்த்துக்கும் போராட்டம் இருக்கிறது. அப்போ இந்த போராட்டத்தை போராட்டம் உறுதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்னா போராடிக்கிட்டே இருக்கணும். நடவுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னால், நடவுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை அது தொடர்ச்சியாக என்ன செய்யணும், செயல்படுகிறத குறிக்கிறது. நடவுங்கள் அதாவது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடவுங்கள். ஆவிக்கேற்றபடி நடவுங்கள்னா தொடர்ச்சியான செயலை குறிக்கிறது. தொடர்ச்சியாக ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம என்ன செய்யணும். ஏன் தொடர்ச்சியாக பண்ணணும்னா, நமக்குள்ளே யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்போ ஆவிக்கேற்றபடி நடனா எந்த ஆவிக்கேற்றபடி? பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நடக்கணுன்ற. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி வந்தார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி வந்தார்? தேவன் என்னை உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்தெடுத்த எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? மரித்திருக்கிறார். எனக்காக அவர் மரித்தபடினாலே, எனக்காக அவர் இரத்த சிந்தனபடினாலே எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கிருபையின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தின் மூலமாக நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். என்னை மறுபிறப்பு அடைய செய்கிறார். என்னை ரட்சிப்பு அடைய செய்கிறார். அப்போ என்னை ரட்சிப்பு அடைய செய்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போ திரித்துவத்தில் ஆவிக்கேற்றபடி நீ நடக்கணும்னு சொன்னால், திரித்துவத்தில் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம என்ன செய்யணும்? அறியணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஏன் பின்மாற்றத்தில் போகிறாங்க, ஏன் பாவம் செய்கிறாங்க, ஏன் கடவுளை விட்டு வழி விலகி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், தனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை ரட்சித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அநேக விசுவாசிகள் அறியாதபடியினால தான் அவங்க இன்னும் பின்மாற்றத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க மாம்சீகத்தை சார்ந்து கொள்கிறாங்க இன்னுமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக நமக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். யோவான் 14:16வது வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்கேற்றபடி நடவுங்கள் என்று சொல்கிறார். தொடர்ச்சியான காரியம் இது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். அவர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை சிலுவையில் செய்து முடிச்சிட்டார். இப்போ அவர் பரலோகம் போகும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார், நான் பரலோகத்துக்கு போகிறேன், பிதாவிடத்துக்கு போகிறேன், ஆனால் உங்களோடு எப்பொழுதும் நித்தியமாக உங்களோடு இருப்பதற்கு நான் போயிட்டு தேற்றரவாளனை நான் அனுப்ப போகிறேன்றார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான கடவுள். பரிசுத்த ஆவியான கடவுள் இயேசு கிறிஸ்து போயிட்டு பிதாவினுடைய இடத்துல இருக்கிற அந்த ஆவியானவரை அவர் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். அவருக்கு பேர் என்ன சொல்கிறாரு? அவருக்கு என்ன பேர் சொல்கிறாரு? தேற்றரவாளன். அருமையான பேர். அவருக்கு என்ன பண்ணுறாரா? தேற்றக்கூடியவர். அப்போ ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் உள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் என்னை தேற்றி கொண்டே இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நிச்சயம் இருக்குதா? நமக்கு இந்த நம்பிக்கை இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர், தேற்றரவாளனாகிய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, என்னோடு கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குதா? அப்போ தான் நம்ம அவருக்கு நாம் செவி கொடுக்க முடியும். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்க முடியும். இப்போ அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம்
8வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, எதில் பலனடைந்து? ஆவியிலே பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? நீங்களும் நானும் பலனடையணும் முதல்ல. 2வது சாட்சியாக வாழணும். பலனடையணும், சாட்சியாக வாழணும். எங்கெல்லாம் சாட்சியாக வாழணும்? நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் நான் சாட்சியாக இருக்கணும். முதல்ல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கணும், என் குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும், நான் வேலை செய்கிற இடங்களில் சாட்சியாக இருக்கணும். என்ன சாட்சி? நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் என்னை என்ன செய்கிறார்? நடத்துகிறார், அவர் என்னை நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து என்ன செய்வார்? சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட என்ன செய்வீங்க? இருப்பீங்க அப்படின்றார். அடுத்தது 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள். அதாவது 7வது வசனத்திலிருந்து பாருங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். யார் அந்த தேற்ற? பரிசுத்த ஆவியானவர். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். 8வது வசனத்தை பாருங்கள். 8வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் வந்து, அவர் வசனத்தை பாருங்கள், அவர் வந்து, யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன சொல்கிறாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்போ அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருப்பேனானால் பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்துகிறாரா? ஆவியினாலே நடந்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆவியினாலே நடந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வேத வசனத்திற்கு முற்றிலுமாய் செவி சாய்க்க வேண்டும். வேத வசனத்துக்கு 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். 16ஆம் அதிகாரம் யோவான் 16:13 என்ன சொல்கிறாரு? வசனத்தை பாருங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார். அப்போ சத்திய ஆவியானவர், முன்ன பார்த்தோம் தேற்றரவாளன் ஆகிய ஆவியானவர், இப்போ சத்திய ஆவியானவர். அப்போ சத்திய ஆவியானவர் எனக்குள்ளே வரும்போது, எனக்குள்ளே இருக்கும்போது, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்குள்ளே இருக்கும்போது அந்த சத்திய ஆவியானவர் என்னை என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது மட்டுமல்ல, சத்தியத்திற்குள்ளே நம்மளை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறார். எவ்வளோ அருமையான ஒரு விஷயம். அப்போ ஒரு விசுவாசி அவன் என்ன செய்வானா? சத்தியத்தை நேசிப்பான். ஒரு விசுவாசி இந்த வேதத்தை என்ன செய்வான்? வாசிக்காமல் இருக்கவே மாட்டான். அப்போ ஒரு விசுவாசி தொடர்ச்சியான சத்தியத்திற்குள்ளே அவன் எப்பொழுதுமே அவனுடைய சிந்தை எப்படி தான் இருக்கணும்? கிறிஸ்துவை குறித்ததான சிந்தையாக தான் இருக்கும். ஒரு விசுவாசி எப்பொழுதுமே கடவுளை அறிந்து கொள்வதற்கு அவன் அதிகமாய் பிரயாசப்படுகிற ஒரு நபராக இருப்பான். சத்தியத்தை அறிவது மட்டுமல்ல, அது விசுவாசிப்பதும் அதன்படி நடப்பதிலும் அவன் தீவிரமாக என்ன செய்வான்? ஒரு விசுவாசி செயல்படுவான். இதெல்லாம் யார் செய்கிற காரியம்னா பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம். அப்போ முதல்ல ஒரு பவுல் கலாத்தியா மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆவியினாலே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க.
ஆவிக்கேற்றபடி பரிசுத்த ஆவியானவர் கேற்றபடி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். அவருக்குள்ளே நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அவருக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணும். சரிங்களா? அப்போ சத்திய ஆவியானவர் ஆவியினாலே நடப்பது என்பது நம்முடைய மாம்சீக, அதாவது ஆவியினால் நடப்பது என்பது சத்தியத்தின்படி நம்ம நடப்பது. ஏன்னா ஆவியானவர் அவர் சத்திய ஆவியாக இருக்கிறபடினால அவர் சத்தியத்தை நம்ம பேசுகிறார். அப்போ சத்தியத்தை பேசும்போது நம்ம ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறோன்னா பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை பேசும்போது அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்கணும்ல. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கலாத்திய மக்கள் மட்டும் இல்லை, கலாத்திய மக்கள் வழி விலகி போகிறதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தை அவர்கள் என்ன செய்யலை, நடக்கலை, சத்தியத்தின்படி நடக்கலை. சத்தியத்தை கேட்குறாங்க, சத்தியத்தின்படி நடக்கலை, அதனால தான் பின்மாற்றம். அப்போ இங்கே என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ள மாம்சிகம் இருக்கிறது, நான் இன்னுமே பாவ சரீரத்திற்குள்ளே தான் காணப்படுறேன், ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆத்மா எனக்குள்ள இருக்குது. ஆனால் போராடி கொண்டே இருக்கிறேன். போராட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. போராட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சத்தியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒழுங்கு இல்லை, இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சத்தியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் கேட்குறேன், ஆனால் அதன்படி நான் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, கட்டளையாக சொல்கிறாரு, பாருங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சரிங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளை, ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ ஆவியினால் நடப்பது என்பது என்ன அப்படின்னு சொன்னால், சத்தியத்தை சார்ந்து கொள்ளணும். ஒன்று. இரண்டாவது, ஆவியினால் நடப்பது என்பது நம்முடைய மாம்சீக இச்சைகளை நம்ம என்ன செய்யணும், சிலுவையில் அறைஞ்சிடணும். மாம்ச இச்சைகள் அது பயங்கரமாக இருக்கும். மாம்சத்தினுடைய இச்சைகள்னால் எங்கன்னா பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், மாம்சீகத்தினுடைய கிரியைகள் 19வது வசனம் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, எதெல்லாம் மாம்சத்தினுடைய இச்சைங்கிறத சொல்கிறார் பாருங்கள். வெளியரங்கமாக இருக்கின்ற அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இந்த பாருங்கள், இந்த 19வது வசனத்தில் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் மாம்சீகத்தினுடைய இச்சை. புரியுதா? இது எல்லா இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒன்றுக்கு தொடர்பு இருக்குது. இப்போ இது எல்லாமே எஞ்சியுள்ள, இந்த ரட்சிக்கப்பட்டாலும் கூட எஞ்சியுள்ள பாவம் எனக்குள்ள இருக்கிறபடினால இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், என்னை ஆவியினால் நடவாதபடிக்கு, கிறிஸ்துக்குள்ளே நான் உறுதியாக இராதபடிக்கு இது என்ன செய்யுது, என்னை இச்சித்து என்னை அந்த அவருடைய கட்டளையை மீற செய்கிறது. புரியுதா? அடுத்தது அவர் என்ன சொல்கிறார், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இது எல்லாமே மாம்சீகத்தினுடைய இச்சை. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்னா, ஒரு விசுவாசி வெறுக்கணும். எப்படி வெறுக்கிறது? ஆவியானவர் சார்ந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவரை நான் சார்ந்து கொள்ளணும். நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், அதுவா எது தெரிந்து கொள்வது? அப்போ எனக்குள்ளே போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தில் நான் கடவுளை சார்ந்து கொள்வதற்கு, ஆவியானவரை சார்ந்து கொள்வதற்கு எனக்கு எல்லா விதமான காரியமும் இருக்குது. எல்லா விதமான காரியத்தையும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்குதா ஒன்றா? அடுத்து இந்த வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? போதகர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? போதிக்கிறாரா? நீங்கள் தப்பு செய்யும்போது கண்டித்து உணர்த்துக்கிறாரா? அப்போ பாருங்கள் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள். அதை மீறியுமே நம்ம என்ன செய்கிறோம்னா, மாம்சீகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், சாய்ந்து போகிறோம். பாவத்துக்கு நாம் சாய்ந்து போகிறோம். கடவுளுடைய கட்டளையை விட்டு மீறுவதற்கு நம்ம என்ன செய்கிறோம், செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை கொடுத்தவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து மட்டும் இல்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். நீ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கிரு அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ ஆவிக்குரிய விதத்தில் நடவுங்கள் அப்படின்னு சொன்னால், ஆவிக்கேற்றபடி நடவுங்கள் சொன்னால் சத்தியத்தை சார்ந்து கொள்வது ஒன்று. ரெண்டாவது, மாம்சீகத்தினுடைய இச்சையை நம்ம என்ன செய்யணும்? சிலுவையிலே அறைய வேண்டும். மூணாவது அவர் சொல்கிறாரு, அதாவது மாம்சீகத்தினுடைய ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆவியின் கனியை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனியை நம்ம வெளிப்படுத்தணும். அதுதான் கீழே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதை எல்லாமே ஆவியின் கனிகள். அப்போ ஆவிக்குரிய நடக்கையில் நாம் காணப்படணும்னா இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். இது இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, அதாவது இது ஆவியானவர் நமக்கு கொடுக்கறதான ஒரு அருமையான குணாதிசயம். இது ஆவியின் கனி. இது ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா இதை எனக்கு கொடுப்பார். அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனால் இதுக்கு எதிராக மாம்சீகத்தினுடைய கிரி இருக்கிறது. இப்போ ரெண்டுக்கும் என்னது? இது போராட்டம் இருக்குது. இதுவா அதுவா? நான் எதை பற்றி கொள்ளணும்? நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த ஆவியின் கனியும் இருக்குது, மாம்சீகத்தினுடைய கிரியும் இருக்குது. இப்போ ஆவியினுடைய கிரி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. மாம்சீகத்தினுடைய கிரி என்னது? விபச்சாரம், வேசித்தனம், மற்ற இந்த பாவங்கள்லாம். இப்போ நான் சென்டரில் நிற்கிறேன். இந்த பக்கம் சாயிறதா, இந்த பக்கம் சாயிறது? இந்த பக்கம் ஆவியின் பக்கம் சாய்வதற்கு எனக்கு எல்லா விதமான உதவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பக்கம் சாய்வதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் எங்கே தான் சாய்ஞ்சு போகிறேன்? புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? ஆவியின் கனி, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதற்கு எனக்கு நிறைய ஆதாரங்கள், ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, வேதம் இருக்கிறது, சரியா, சபை இருக்கிறது, போதகர் இருக்கிறாரு. அதனால் ஆவியின்படி நடந்து கொள்வதற்கு எல்லா உதவிகளும் எனக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. ஆனால் மாம்சத்தின்படி நடப்பதற்கு எனக்கு எந்த உதவியும் இல்லை. ஆனால் நான் எந்த பக்கம் சாய்ந்து கொள்கிறேன்? மாம்சீகத்தின் பக்கம் தான் சாய்ந்து கொள்கிறேன். காரணம் என்ன? காரணம் என்ன? புரியுதா? நான் ஆவிக்கேற்றபடி நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா எனக்குள்ள ஆவியானவர் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன் ஆவியானவர் இல்லை? நான் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலை? எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை? புரியுதா? எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் கூட, அந்த வாய்ப்பு கிடைச்சும் கூட இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கிறேன்னு சொன்னால் இன்னுமே நம்ம பாவத்தில் மரித்து தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு தெளிவு கிடையாது. புரியுதா? அது மட்டும் இல்லை, ஆவியினால் நடப்பது என்பது ஜெபத்தின் மூலமாய் அவரிடத்திலே பலனை பெற்றுக்கொள்வது. ஜெபத்தின் மூலமாய் அவரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? பலத்தை பெற்றுக்கொள்வது தான் ஆவியினால் நடக்கிறது. இப்போ எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா நான் ஆவிக்கேற்றபடி நடப்பேன்னு சொன்னால் நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எனக்குள்ள ஜெப வாழ்க்கை சும்மா ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு கடமைக்காக, கட்டாயத்திற்காக இருக்காது. ஏன்னா நான் ஜெபத்தின் மூலமாக தான் கடவுளிடத்தில் நான் என்ன செய்ய முடியும்? பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் யார் உதவி செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்கள். எபேசியர் 6:18 அவர் சொல்கிறாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவன்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் என்ன செய்யுங்க? விழித்து கொண்டிருங்கள். ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய காரியம். போராட்டம் இருக்க தான் செய்யும். போராட்டம் இல்லாமல் கிடையாது. போராட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் ஜெயம் பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்னை சத்தியத்தில் நடத்துகிறார். புரியுதா? அவர் எனக்கு ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்னை என்ன செய்கிறார்? மாம்சீகத்தினுடைய இச்சையை வெளிப்படுத்தி அது சிலுவையில் அறைவதற்கு எனக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்கும்படி எனக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எனவே நான் என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் 17வது வசனம் பாருங்கள். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. முதல்ல பார்த்தோம், நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இது என்னது? கட்டளை. இரண்டாவது விஷயம் 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் போராட வேண்டும் அப்படின்ற போராட்டம் உண்டு. கண்டிப்பாக போராட்டம் உண்டு. ஒரு விசுவாசிக்கு கண்டிப்பாக போராட்டம் உண்டு. எப்படி போராட்டம்? எனக்குள்ள ஆதாமுடைய சுபாவமும் இருக்கிறது. அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான புதிய சிருஷ்டியின் சுபாவமும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான புதிய சிருஷ்டியின் சுபாவமும் எனக்கு என்ன செய்து இருக்கிறது. நான் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் கண்டிப்பாக போராட்டத்தை கண்டிப்பாக அவன் என்ன செய்வான்? உணருவான். நமக்குள்ள 2 சக்திகள் போராடுகின்றன. மனசில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் 2 சக்திகள் இருக்கிறது. இந்த 2 சக்திகள் கண்டிப்பாக போராடி தான் ஆகணும். ஒன்று மாம்சீகத்தினுடைய சுபாவம், அதுதான் ஆதாமுடைய சுபாவம். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் என்னை ரட்சித்து எனக்கு புதிய சுபாவத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த 2 சக்திகளும் எனக்குள்ளே தான் இருக்குது. இப்போ போராட்டங்கிறது நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசி, நான் மீண்டும் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டா இல்லையா? உண்டு. இல்லை எனக்கு போராட்டமே வேண்டாம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியாது. எனக்கு போராட்டமே வேண்டாம், எனக்கு எல்லா விதத்திலையும் எனக்கு சமாதானம் இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததே அதுக்காக தான் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, நீ ஒரு சமைக்கிறது கூட நீ என்ன செய்யணும்? போராடணுமா இல்லையா? சமைக்கிறதுக்கு போராடக்கூடாதா? போராடணும். சமைப்பதற்கு போராடணும். சரியா? ஒரு குழம்பு செய்வதற்கு என்ன செய்யணும்? போராட்டம் இருக்கா இல்லையா? இருக்குது. சாதாரணமான இது மனிதன் பிறந்தாவே பாவத்தில் பிறந்திருக்கிறதுனால அவன் இறக்கிற வரைக்கும் மனுஷனுடைய போராட்டம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். அவன் வேலை செய்யணும், வேலை செஞ்சாகணும். சரி, வேலை செய்யறதில் போராட்டம் இருக்கா இல்லையா? அது நேர்மையோடு செய்கிற ஒரு காரியம் இருக்குது. அடுத்தது தவறான விதத்தில் வேலை செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது. அதுலேயும் 2 நேர்மையாய் வேலை செய்யணும், அடுத்தது தவறான வழியிலையும் வேலை செய்யணும். அதான் இடுக்கமான வாசல், விசாலமான வாசல் எல்லாமே 2 தான். அப்போ எனக்குள்ள 2 சக்தி, ஒன்று தீய சக்தி, இன்னொன்று நல்ல சக்தி. எனக்கு ஆவிக்குரிய சக்தி இயேசு கிறிஸ்துனுடைய பலன், பரிசுத்தாவினுடைய மறுபிறப்பு எனக்குள்ள இருக்குது. அதே போல் எஞ்சியுள்ள பாவம் என்னுடைய மாம்சத்தில் இருக்கிறதுனால அது பழைய சுபாவமும் எனக்குள்ளே என்ன செய்யுது? இருக்குது. நான் 2க்குள்ளே என்ன செய்யணும்? போராடி தான் ஆகணும். அதனால் ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும், உண்மைதான். ஆனால் நடந்து கொள்ளணும்னு சொன்னால் நான் போராடி தான் ஆகணும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னா, மாம்சீகத்தோடு நான் என்ன செய்யணும்? போராடிக்கிட்டே இருக்கணும். மாம்சீகத்தோடே போராடணும். புரியுதா? சில விஷயங்கள் நம்ம ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கு நிறைய தடைகள் என்ன செய்யும்? வரும். அதனால் போராட்டம் 3 வகை சொல்லுது வேதம். ஒன்று மாம்சீகத்தோடு போராட்டம், இது நமக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது உலகத்தோடு போராட்டம், இன்னொன்று சாத்தானோடு போராட்டம். ஆனால் இந்த மாம்சீகத்தினுடைய போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கவே, மீதி 2 போராட்டத்தில் என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இந்த மாம்சீகத்தில் நான் போராட்டத்தில் தோற்று போயிட்டேன்னா அடுத்தது என்னை யார் மேற்கொள்வா? உலகம் என்னை மேற்கொண்டுருவான். அடுத்தது பிசாசு என்னை என்ன செஞ்சிடுவான்? மேற்கொண்டுருவான். ஆனால் மாம்சீகத்தில் ரட்சிக்கப்பட்ட நான் எனக்குள்ள இந்த போராட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரை நான் சார்ந்து கொள்ளும்போது கண்டிப்பாக இந்த மாம்சீகத்தினுடைய கிரியைகளை நான் என்ன செய்ய மாட்டேன்? நிறைவேற்ற மாட்டேன். அதாவது இந்த போராட்டத்தை எப்படி விளக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ஆதியாகமம் 25, 23வது வசனத்தில் பாருங்கள்.
ஆதியாகமம் 25:23 அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாகமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரர் தன் கையினால் ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்னும் பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியாக இருந்தபடினால் ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்கலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். இங்கே கவனிங்க, ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்கிற 2 போராட்டத்தை இங்கே காட்டுறேன், சுட்டி காட்டுறேன். இப்போ ரெபேக்காலுக்கு அவள் கர்ப்பமாகிறா. அவளுடைய வயிற்றில் 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகள். ஒருத்தன் யார்? ஏசா. இன்னொருத்தன் யார்? யாக்கோபு. ஏசாவுடைய குணம் வேறு, யாக்கோபுடைய குணம் வேறு. அங்கே பாருங்கள் வித்தியாசம். இப்போ அவங்க 2 பேருமே வெளியே வரும்போதே அவனுடைய காலை இவன் என்ன செய்கிறான்? பிடிச்சிக்கிட்டே வெளிப்படுறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுவோம். உள்ளே போராட்டம், உள்ளத்துக்குள்ளே போராட்டம். புரியுதா? ஒரு விசுவாசிக்குள்ளே அப்படி தான் போராட்டம். அப்போ ஏசாவும் யாக்கோவும் அவங்க 2 பேருமே எதிராளிகளாக தான் காணப்பட்டாங்க. இவன் சுபாவம் இவனுக்கு ஒத்து போகாது, இவன் சுபாவம் அவனுக்கு ஒத்து போகாது. அதே போல் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் இருக்கிறது, ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு, அவருடைய சுபாவம் வேறு. நான் ரட்சிக்கப்பட்டபடினாலே கிறிஸ்துவினுடைய சுபாவம் எனக்குள்ளே இருக்கிறது. அதே போல் எஞ்சியுள்ள பாவத்தினால் இருக்கிறபடினாலே பழைய சுபாவமும் எனக்குள்ளே என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் இது வேற, இது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வேற, ரட்சிக்கப்படாத போது இருந்த வாழ்க்கை வேற. இது 2ஐயும் சேர்த்து கொள்ள முடியவே முடியாது. ஏசா தனியாக பிரிஞ்சு போனான், யாக்கோபும் தனியாக பிரிஞ்சு போனான். புரியுதா? ஆனால் அது 2ம் அந்த ரெபேக்காளுடைய உள்ளத்தில் தான் இருந்துச்சு, காணப்படுச்சு. அவருடைய வயிற்றில் தான் கர்ப்பம் தரிக்கப்பட்டுச்சு. அந்த உதாரணத்தை தான் இங்கே என்ன செய்கிறாருன்னா அவர் காட்டுறார். அப்போ ஒரு விசுவாசிக்குள்ளே இந்த 2 போராட்டம் இருக்குது. ஆனால் 2மே ஒத்து போகாது. ஏதாவது ஒன்று தான் என்ன செய்யும்? ஆளுகை செய்யணும். ஒன்று தான் ஆளுகை செய்யணும். நான் அப்படியும் இருப்பேன், இப்படி இருப்பேன். 2 வழியில் நீங்களும் நானும் நடக்க முடியாது. 2 வழிகளும் நடக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆவியானவருடைய நடக்கை, நான் வெளியே போயிட்டேன்னா மாம்சீகத்தினுடைய நடக்கை, உலக பிரகாரமான நடக்கை. இது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கிடையாது. அதனால தான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னு சொன்னால் தொடர்ச்சியான ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும், ஆவிக்குரிய ரீதியிலேயே நடக்கணும். அப்போ நம்முடைய சிந்தை எப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அதுதான் ரோமரில் சொல்கிறார் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதில் வாசித்து பாருங்களேன். ஆனபடினால் 1வது வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நான் படிக்கிறேன். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்னை என்ன செஞ்சு விடுதலை ஆக்கினது. ஐயா, அங்கே ஆவியின் பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அடுத்தது ஆவியின் பிரமாணம், பாவ பிரமாணம் 2 இருக்குதா? 2 சொல்கிறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பற்றும் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த 4வது சொந்த கவனிங்க. மாம்சத்தின்படி நடவாமல்
ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறப்படிக்க அப்படி அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். புரியுதா? நல்லா கவனிங்க. மாம்சத்துப்படி நடக்கிறவங்க எதை குறித்து சிந்திக்கிறாங்க? மாம்சத்துக்குரியவைகளை சிந்திச்சிருப்பாங்க. மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவங்க அவங்க மாம்சத்தின்படி தான் நடப்பாங்க. மாம்சத்தின் ஒரு நாள் ஆவிக்குரியபடி என்ன செய்ய மாட்டாங்க, நடந்து கொள்ள மாட்டாங்க. இதில் நடிக்கிறவர்களாக காணப்படுவாங்க. எப்படி? நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நடிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நடக்கையை பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படி தான் இருக்கிறாங்க, மாம்சத்தின்படி நடக்கிறாங்க. அடுத்தது அங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கே ரெண்டு சிந்தனை. இங்கே பாருங்கள், இப்படி மாற்றியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆவியின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறாங்கன்னா வேற சொல்லலை. ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்கள் ஆவிக்குரிய நடக்கை இருக்கும். ஆவிக்குரிய நடக்கை இருக்கிறவங்களிடத்துல ஆவிக்குரிய சிந்தை இருக்கும். மாம்சீகத்தின்படி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் மாம்சீக சிந்தை தான் காணப்படும். புரியுதா? அடுத்தது தொடர்ச்சியாக சொல்கிறாரு. 6வது வசனம் கவனிங்க. 6வது வசனத்தை பாருங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. 8வது வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், முடிங்க வசனத்தை, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். புரியுதா? இப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவங்க ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. அப்போ நமக்குள்ள 2 எதிரிகள் இருக்காங்க. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று போராடி கொண்டு தான் இருக்கணும். அப்போ எனக்கு போராட்டமே வேண்டாம், நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. எப்போ பார்த்தாலும் போராடி தான் ஆகணும். போராடி தான் நம்ம எங்கே போகணும்? பரலோக ராஜ்யத்தை அடையணும். நீ போராடணும். கண்டிப்பாக ஜெயத்தை கடவுள் நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. ஆனால் போராட்டம் கண்டிப்பாக உண்டு. இப்போ ஏன் போராட்டம் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, இப்போ யார் போராடுவாங்க அப்படின்னு சொன்னால், உயிர் இருக்கிறவங்க போராடுவாங்க. உயிர் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? போராடுவாங்க. பிணம் என்ன செய்யும்? அதாவது உயிர் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? உயிர் உள்ள ஒரு குழந்தை பிறக்கும்போது அது என்ன செய்யுது? கத்துதுமா இல்லையா? கத்தும். அடுத்தது என்ன செய்யும்? அழும். அடுத்தது பசிக்கு கத்தும், அழும். அடுத்தது நடக்கும். இது வாழ்க்கை. புரியுதா? ஆனால் எனக்குள்ளே உயிர் இருக்கிறதுனால கண்ணு முடிச்சு பார்க்குறேன், நடக்கிறேன், ஓடுறேன், அதை பண்ணுறேன், வேலை செய்கிறேன், இதை பண்ணுறேன், எல்லாமே இதெல்லாமே என்னது? எனக்குள்ளே உயிர் இருக்கிறதுனால நான் போராடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு பரிசுத்த ஆவியான என் ஆத்துமாவை உயிர்ப்பித்திருக்கிறா. இதுக்கு முன்னாடி உயிர்ப்பிக்காமல் இருந்ததுனால நான் செத்துப்போன நிலையில் இருந்தேன். அதனால தான் கடவுள் யாருன்னு தெரியல, கடவுளை தேடணுங்கிற எண்ணம் இல்லை, ஒரு பயபக்தி கிடையாது. ஆனால் இப்போ எனக்குள்ளே உயிர் வந்துருச்சு. நான் உயிர் வந்ததுனால நான் என்ன செய்யணும்? போராடி தான் ஆகணும். போராட்டம் எனக்கு உண்டு. அதனால தான் நான் சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். போராட்டம் 3. இந்த போராட்டத்திலையுமே மாம்சீகத்தில் நம்ம போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்ற 2 போராட்டத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஈஸியாக. இதை தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். ரெபேக்காள் உடைய வயிற்றில் இருந்த பிரச்சனையை பார்த்தோம். அதே தான் ரோமர்லேயும் சொல்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் பவுல் சொல்கிறார், தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேருந்து சொல்கிறார். இந்த போராட்டம் எனக்கு எப்படி இருக்குதுங்கிறத சொல்கிறாரு. என்ன போராட்டம்? இந்த ஆவிக்குரிய போராட்டமும் மாம்சீகத்தினுடைய போராட்டமும் எனக்குள்ளே இருக்குது. நான் போராடி தான் ஆகணும். இந்த போராட்டத்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னா 18லேருந்து படிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் ரோமர் 7:18 அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல?
19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, நான் பசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு கீழே சொல்கிறாரு, அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எல்லாம் தெளிவாக சொல்கிறார். ஏன் என்னால் ஆவிக்கேற்றபடி நடக்க முடியல, எனக்குள்ள பாவம் இருக்குது. இதுதான் பிரச்சனையே. அப்போ நான் என்ன செய்ய முடியல, அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க முடியல, அந்த பாவத்தை விரட்டி அடிக்க முடியல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன், அந்த பாவம் எனக்குள்ளே இருக்குது. அந்த பாவத்தை என்னை விட்டு நான் விரட்டலை அப்படின்னா, அந்த பாவத்தை நான் கொல்லலைன்னா அது என்ன செஞ்சிடும், கொன்றும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீண்டும் சொல்கிறேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆனால் அந்த பாவத்தை நான் அந்த பாவத்தை நான் அகற்றாவிட்டால், அல்லது அந்த பாவத்தை நான் கொல்லாவிட்டால், கொல்றதுன்னு என்ன அர்த்தம், அந்த பாவத்தை என்னை விட்டு என்ன செய்யணும், விரட்டணும். அந்த பாவத்தை நான் கொல்லாவிட்டால் நான் செய்த அந்த பாவம் என்னை கொன்று விடும். மரணமே உன் கூர் எங்கே, மரணமே உன் கூர் எங்கன்னா, மரணத்தின் கூர் என்னது, பாவம். பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். புரியுதா? நான் ஏன் ஆவிக்கேற்றபடி நடக்க முடியல என்னால், எனக்குள்ளே இருக்கிற பாவம். அவர் சொல்கிறார், தொடர்ச்சியாக சொல்கிறார் பாருங்க. நான் அதாவது ஆதலால் 21 அப்படி ஆனால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். புரியுதா? ஒரு பிரமாணம் இருக்குது. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். இதுதான் பவுல் சொல்கிறார். அதாவது எனக்குள்ள 2 பிரமாணம் இருக்குது, அந்த 2 பிரமாணமும் போராடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவம் பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்கக்கூடும். இதுதான் ஒரு விசுவாசிக்கு உள்ள இருக்கிற போராட்டம். புரியுதா? அப்போ ஒரு விசுவாசினா யாருன்னு தெரியுதா? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசினா யாருன்னு தெரியுதா? அவனுக்குள்ள போராட்டம். இந்த போராட்டம் எது வரைக்கும் இருக்கும்? இந்த போராட்டம் எது வரைக்கும் இருக்கும்? சாகர வரைக்கும் இருக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். தொடர்ச்சியான போராட்டம். நீ தொடர்ச்சியான போராட்டம் இருக்குதுன்னு சொன்னால் நீ தொடர்ச்சியான ஆவிக்கேற்றபடி நடக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்ட, மாம்சிக்கத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்ட, அவ்வளோதான், மரணத்தை தூக்கி என்ன செஞ்சிடும்னா கொன்றும். புரியுதா? இந்த ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது உன்னை நித்திய ஜீவன் வழியில் கொண்டு போயிடும். சரியா? நீ மாம்சத்தின் படி நீ நடக்கும்போது அது எங்கே கொண்டு போகுது? மரணத்தின் வழியாய் கொண்டு போகிறது. உன்னை மறிக்கும்படி அது என்ன செய்யுது? கொண்டு போகுது. நித்திய ஜீவனுக்கு உன்னை என்ன கொண்டு போகுதுன்னா, ஆவிக்கேற்ற நடக்கை உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது. உன்னுடைய மாம்சீகத்தினுடைய நடக்கை நித்திய நரகத்துக்கு என்ன செய்யுது? கொண்டு போகுது. எதை சார்ந்து கொள்கிறது? அதனால தான் அவன் சொல்கிறான், என்னால் முடியல. பவுலே சொல்கிறான், என்னால் முடியல, நான் நன்மை செய்யணுன்னு தான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. ஆனால் எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அப்போ நான் பாவத்தை கொல்லணும். பாவத்தை கொல்றதுக்கு என்ன வழி? மனம் திரும்பு. இதுதான் மனம் திரும்பு. நீ பாவத்தை கொள்வதற்கு மனம் திரும்பு. முதல்ல பாவத்துக்காக மனஸ்தாபப்படு, அதை அறிக்கை செய்ய. முதல்ல அறிக்கை செய். ஆண்டவர்கிட்ட என்ன செய்? 51வது சங்கீதம் அதுதான் சொல்லுது. 51வது சங்கீதம், அவன் பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்ச தாவீது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செஞ்சுட்டேன். நீ பாவம் செய்கிறேன்னா யாருக்கு விரோதமாக செய்கிற? மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக இல்லை, தேவனுக்கு ஒருவருக்கு விரோதமாய் அவன் விபச்சாரம் பண்ணிட்டான். தேவனுக்கு ஒருவருக்கு விரோதமாகவே அவன் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான்.
அப்போ அறிக்கை செய்யும், மனம் திரும்புவதற்கு தான் நம்ம வேதம் நமக்கு கொடுக்கப்படுப்பா. அப்போ சத்திய ஆவியானவருடைய வேலை என்ன? பாவத்தை குறித்து. இப்போ நான் மாம்சீகத்தின் பக்கம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, மாம்சீகத்தின் பக்கத்தில் போனதுனால பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் என்ன செய்கிறாரு? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார். அதனால தான் வேதத்தின் மூலமாக என்ன செய்யுது? உங்களுக்கு கண்டித்து உணர்த்தப்படுது. பிரசங்கத்தின் மூலமாக கண்டித்து உணர்த்தப்படுகிறது. அதுக்கு தான் போதகர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் திருச்சபை இருக்குது. அதுக்கு தான் வேதம் இருக்கிறது. புரியுதா? அப்போ சபை கூடுதலை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நன்மைகள்லாம் நம்ம இழந்து போயிடுவோம். சபை கூடுதலை விட்டு விடாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த போராட்டத்தில் ஜெயத்துக்குரிய எல்லா வழிகளும் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் போராட்டத்தில் சில ஒழுங்குகளை என்ன செய்கிறாருன்னா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்கிறார், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3 படிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போசேவகனாய் தீங்கனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலர்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடி சூட்டப்படான். அப்போ போராடணும். நமக்கு கொடுக்கப்பட்ட போராட்டம் இருக்குது. அந்த போராட்டம் சட்டத்தின்படியான போராட்டமாக இருக்கணும், வேதத்தின்படியான போராட்டமாக இருக்கணும். இதுதான் அவர் சொல்கிறாரு. சரியா? வேதத்தின்படியான போராட்டம் நமக்கு இருக்கணும். இந்த போராட்டத்தில் பேதுரு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பேதுரு அவன் சொல்கிறான், அதாவது லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் திருப்பிக்கிட்டிங்கன்னா அங்கே அவன் சொல்கிறான், இயேசு சொல்கிறாரு, என் நிமித்தம் நீங்கள் என்ன செய்வீங்க? இடர்கள் அடைவீங்கன்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், நீங்கள் எல்லாம் என்னை விட்டு என்ன செய்வீங்க? ஓடிடுவீங்க அப்படின்ற. அதுக்கு பேதுரு சொல்கிறான், எல்லோரும் ஓடினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஓட மாட்டேன். அப்போ அவன்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? வாஸ்து பாருங்களேன், 33, 34 படிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 33, 34 பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் என்ன செய்வ? இவன் சொல்கிற காரியம் என்ன? இவன் எங்கிருந்து சொல்கிறான்? ஆவியிலிருந்து சொல்கிறான்னா மாம்சத்துலேருந்து சொல்கிறானா? மாம்சத்துலேருந்துன்னு சொல்ல முடியும். நல்லா கவனிங்க. இது வந்து ஆவிக்கேற்றபடி நம்ம நினச்சிக்குவோம், ஓ இது ஆவிக்கேற்றபடி சொல்கிறான்ப்பா, அப்போ இவனுக்குள்ள ஆவியானவர் தான் என்ன செய்கிறாரு. ஆனால் இவன் எங்கேருந்து சொல்கிறான் தெரியுமா? ஆவிக்கேற்ற விதத்துலேருந்து சொல்லலை, மாம்சீகத்திலிருந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? இப்போ இவனுக்குள்ளே பெருமை இருந்துச்சு. இவனுக்குள்ளே பெருமை என்னன்னா, எல்லாரும் காட்டிலும் நான் தான் முதன்மையானவன்கிற பெருமை அவனுக்குள்ளே இருந்துச்சு பேதுருக்கிட்ட. அதனால தான் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? சாவலிலும் காவலிலும் வேறொரு வசனம் இருக்கும், ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்ற வர ஆயத்தமாக இருப்பேன். எல்லாரும் உம்மை விட்டு போயிடுவாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன்னு சொல்லுவான் ஒரு இடத்துல. எல்லாரும் உம்மை விட்டு போயிடுவாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் உன் உள்ளத்தில் எப்படி நீ எங்கே இருந்து பேசுகிறங்கிறத ஆண்டவர் அறிவார். நீ மாம்சீகத்திலேருந்து பேசுகிறியா, ஆவியிலிருந்து பேசுகிறியாங்கிறத அறிவார். உன் உள்ளத்தை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீ மாட்டிக்குவ. இப்போ ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறாரு, பேதுரு நீ இப்போ சொல்கிற, ஆனால் நீ என்ன செஞ்சிருவ? 3 தரம் என்னை மறுதளிப்பேன். அதே போல் மறுதளிச்சான் கூடவே இருந்தவன். கூட இருக்கிறவன் பார்த்தா இவனும் அந்த இயேசுவோடு தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இயேசா யாருன்னே தெரியாதுன்ட்டான். சத்தியம் பண்ணி சொல்லிட்டான், இயேசு யாருன்னே தெரியாது.
எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வாழ்க்கை பார்த்தீங்களா? அப்போ அந்த போராட்டத்தில் அவன் என்ன சொல்லிட்டான்? தோற்று போயிட்டான். மாம்சீகத்தின் பக்கம் நின்றான். ஆனால் கடவுள் அவனை விடவில்லை. அது ஒரு கிருபை பாருங்கள். கடவுள் அவனை விடலை. அவனை தேடி என்ன செஞ்சது தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்துட்டார். கடைசியாக அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? யோவான் 21வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, மக்கள் பழைய வேலைக்கு போயிட்டான், மீன் பிடிக்கிறது. ஆனால் உயிர் தெழுந்த இயேசு அவனை நோக்கி போனான். மீண்டும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். இதுதான் கிருபை. இந்த போராட்டத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்போ 2 விஷயத்தை பார்த்தோம். தலைப்பு என்ன? செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஆவிக்குரிய யுத்தமும் விசுவாசியின் வெற்றியும். அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறது உண்மை. 2வது, எனக்கு கண்டிப்பாக என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எனக்குள்ள 2 சக்திகள் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய சக்தி, இன்னொன்று மாம்சீகத்துக்குரிய சக்தி. இந்த 2க்கும் வேறுபாடு இருக்குது, ஒற்றுமையெல்லாம் கிடையாது. இவன் அவனாக இருப்பான், அவன் இவனாக இருப்பாங்கிறதெல்லாம் கிடையாது. 2 பேருக்குமே பகை தான், பிரிவு தான். ஆனால் நம்ம போராடி தான் என்ன செய்யணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். ஆவிக்கேற்றபடி நடந்தால் நமக்கு என்ன உண்டு? பிழைப்பு உண்டு. மாம்சத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன உண்டு? அழிவு உண்டு. இதை நம்ம பார்த்தோம். 3வது 18வது சொன்னான். கலாத்தியர் 5:18 பாருங்கள். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படின்றார். அப்போ இங்கே என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், போராட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டு? விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த விடுதலை முதல்ல நம்ம பார்த்தோம். கட்டளை ஆவிக்கேற்றபடி நடங்கள். 2வது போராட்டம். உனக்குள்ள 2 சுபாவம் இருக்குது, கண்டிப்பாக போராட்டம் உண்டு. அடுத்தது விடுதலை. இந்த விடுதலை கிருபையின் ஆளுகை. ஆண்டவர் இந்த போராட்டத்தில் நம்மை தோற்று போக பண்ண மாட்டார். ஜெயத்தை கொடுக்கிறவர். ஏன்னு சொன்னால் அவர் போராடினால இல்லையா? இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தார் தானே? வாழ்ந்தாரா இல்லையா? 33 வருஷம் வாழ்ந்தாரா? குழந்தையிலிருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன இருந்துச்சா இல்லையா? அவரை போல் நம்ம போராடுறோமா? அவருக்கு இருந்த போராட்டம் நமக்கு இருக்குதா? அவர் எந்த அளவுக்கு போராடினார்? இதுக்கு அவர் கடவுள் வேறு, சரியா? அவர் மனுஷர், பாவமே இல்லாத ஒருவர். பாவமே இல்லாததுக்கு என்ன உண்டு? போராட்டம் இருந்துச்சு. நீங்களும் பாவிகள். அப்போ எவ்வளோ போராட்டம் இருக்கும்? பாவமே இல்லாதவருக்கு அவ்வளோ போராட்டம்னா, பாவம் செய்கிற உங்களுக்கு எனக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கும்? புரியுதா? இப்போ இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் போராட்டம்லாம் இல்லை. நல்லாவே தெரியும். அவருக்கு தெரியுமா தெரியாதா? குழந்தையாக பிறக்கும்போதே அவருக்கு போராட்டம். அவரை கொல்லணும்னு ஏறுவது என்ன செஞ்சான்? வகை தேடணும். அவர் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே பிரதான ஆசாரியர்கள் அவர் மேலே பொறாமைப்பட்டார்கள். சத்தியத்தை போதிக்கும்போது, மலை பிரசங்கத்தை போதிக்கும்போது கொலை செய்யணும்னு சொல்லி வகை தேடினாங்க. அவர் மேலே தவறான பழிகளை சுமத்துனாங்க. எவ்வளோ நிந்தை, அவமானங்கள், பாடுகள். அவருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருந்துச்சா? யோசித்து பாருங்கள். தங்கிறதுக்கு இடம் இருந்துச்சா? இல்லை. பசியாக இருக்குதுன்னு சொல்லி அத்தி மரத்தாண்ட ஓடுறாரு. நல்ல வசதியாக இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்கிற அத்தி மரம். அங்கே போனால் ஒரு கனியும் இல்லை. யோசித்து பாருங்கள். தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் தூங்கலை. நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு, பகலெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரு. எவ்வளோ சிலுவை மரண பாடுகள் எவ்வளோ! இதெல்லாம் யாருக்காக? உனக்காக எனக்காக பட்டார். அவர் பட்டு சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். போராடி 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 சிலுவையிலே மரித்தார். எல்லாம் முடிந்தது என்றார். முடிந்தது, நான் முடிச்சிட்டேன். நம்முடைய மக்களுக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டேன். இதுதான் விடுதலை. இதுதான் விடுதலை. அந்த விடுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் தருகிறார். ஆனால் மரணம் வரைக்கும் நீங்களும் நான் என்ன செய்வோம்? போராடி தான் ஆகணும். போராடி தான் ஆகணும். மரணத்துக்கு பின்னாடி தான் ஒரு நல்ல முடிவு. நல்ல போராட்டத்தை போராடினேன். ஜெயம். இப்போ நம்ம
நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போச்சுன்னா அங்கே போராட்டம் இருக்குதா? அங்கே போராட்டம் இருக்கா? அங்கே போராட்டம் கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சமாதானத்தோடு ஒரு வாழ்க்கை, கடவுளோடு நம்ம எப்பொழுதும் இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? போகணும். சரியா? அதனால் வெற்றி, போராட்டத்தில் வெற்றியை இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வெற்றி அடைவதற்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்ம நடக்கும்போது, பரிசுத்த ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கும்போது தோல்வி பயம் நமக்கு இல்லை, தோல்வியே இல்லை. ஐயோ இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ, இதனால் நமக்கு மரணம் வந்துடுமோ, தோல்வி வந்துடுமோ, அந்த கவலையெல்லாம் கிடையாது. நீர் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது உனக்கு கண்டிப்பாக ஜெயத்தை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தார். அதனால் அந்த ஜெயம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார்? வச்சிருக்கிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய யுத்தம் அது விசுவாசினுடைய வெற்றியாக இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தம் ஒரு விசுவாசியின் வெற்றியாக இருக்கிறது. நமக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தில் நம்ம தேவ சத்தியத்தோடு சத்தியத்தை பிடித்து கொண்டு, சரியா, ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொண்டு நாம் போராடணும். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம விட்டு எங்கேயும் போகல. ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொன்னால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், இருந்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படி தான் அவர் இருக்கிறார், எப்பொழுது இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றி அவருக்கு நமக்கு போதிச்சுட்டே இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து போதிட்டே இருக்கிறார். பார்ப்பா, உனக்கு பிரச்சனை, இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இயேசுவுக்கு இருந்துச்சு. அவர் எப்படி ஜெயித்தார்? வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெயித்தார். அதனால் நீ என்ன செய்? சத்தியத்தின் அடிப்படையில் ஜெயிக்கப்பாருன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? 3 விஷயங்களை மனதில் வச்சுக்கோங்க. மனிதன் தன் சொந்த பலத்தினால் பரிசுத்தமாக வாழ முடியாது. 2வது, கண்டிப்பாக போராட்டத்தை நீங்களும் நானும் அங்கீகரிக்க வேண்டும். 3வது, நாம் கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்.